அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த நிகழ்ச்சி நம்ம போப் சபையில் தலைவர் எப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது அந்த போப் சபையில் பாபிலோனிய கலாச்சாரங்கள் எப்படி வந்தது அப்படின்றத பார்க்கலாமா. அதாவது தமாசஸ் அப்படின்றத தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்றத கடைசி சென்ற நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இப்போ தலைமை அதாவது தமாசஸ் உச்ச தலைமை பூசாரியாக மாற்றப்பட்டவுடன் பாபிலோனிய சடங்காச்சாரங்கள் முக்கியமான இடத்தை எடுத்துக்கொண்டன. ஏன்னா அவர் அங்கிருந்து வந்தவர் தானே, பாபிலோனிய மத வழிபாட்டிலிருந்து வந்தவர் தானே இந்த தமாசஸ். அதனால் அவருடைய வழிபாட்டு முறையிலே தான் இங்கே சபையில் கொண்டு வராருங்க. அவர் கிபி 381 கன்னிமரியாளின் தொழுகை வழிபாடு ஆரம்பித்தது. அன்னை மரியாளுடைய வழிபாடு எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கிபி 381 வருஷம்தான் அன்னை மரியாளை வழிபடுகின்ற நிகழ்ச்சி வருதுங்க. ஆசி சபையின் பிரபலமான திருவிழாக்கள் அனைத்துமே பாபிலோனிய ஆரம்ப தோற்றத்தை உடையவையே. அதில் ஆசி சபையில் இருக்கிற எல்லா வழிபாட்டு முறைகளும் திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் சகலமும் பாபிலோனிய மத வழிபாட்டு அடிப்படையில் தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்க. நிறைய இருக்குது, அதில் ஒரு 2 மட்டும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஈஸ்டர் என்னும் பெயர் கிறிஸ்துவ அடிப்படையில் ஏற்பட்டது அல்ல. ஈஸ்டர் என்ற வார்த்தை நம்ம கிறிஸ்துவ மதத்திலேயோ இல்லை வேதத்திலேயோ கிடையாது. பாபிலோனிய வானத்து அரசிக்கு பெயர்தான் ஈஸ்டர் என்பதாகும். பாபிலோனிய மதம் இருக்குது இல்லையா, அது அந்த மதத்தினுடைய பெண் தெய்வத்தினுடைய பேர் தான் ஈஸ்டர். நம் இஸ்ராயல் மக்கள் தேவ பார்வையிலே மிகவும் அருவருக்கத்தக்கதான நிலையிலே செய்த மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று இந்த பாபிலோனிய தேவதையை தொழுகை செய்த பாவமாகும். நம்ம இஸ்ராயல் மக்கள் கூட நம்ம ஆண்டவரை விட்டுட்டு இந்த பாபிலோனிய பெண் தெய்வத்தை வழிபட்டாங்க பாரு, அதுதான் கடவுளுக்கு விரோதமாக செய்த பெரிய தவறு அப்படின்னு நம்ம வேதத்திலேயே கூட நம்ம படிக்கிறோம். கிபி 519 ஈஸ்டர் லென்ட் ஆகிய 2 தொழுகை வழிபாட்டில் ஒரு கட்டளையாக பிறப்பிக்கப்பட்டது. எப்போ வருது? கிறிஸ்து பிறந்து 518வது வருஷத்துல தான் இந்த ஈஸ்டர் அப்படின்றதும் லென்ட்னா இந்த தபசு காலத்தை அனுசரிக்கணும் என்றால் பார், அதுவும் ஆகிய இந்த 2 தொழுகை வழிபாட்டில் கட்டாயமாக இடம்பெற்றது. இது மட்டும் இல்லைங்க, இது ஒன்று. இன்னொன்று ஜபமாலை. ஜபமாலை கூட அஞ்ஞான அடிப்படையிலானது. அதாவது ஜபமாலை சொல்றது பெண் தெய்வத்தை வழிபடுகிற ஒரு முறை பாபிலோனிய மதத்தில். தேவனுடைய வார்த்தையானது எவ்விடத்திலும் சிலுவை சின்னத்தை உபயோகிக்க சிபாரிசு செய்யவோ கட்டாயப்படுத்தவோ கூறவில்லை. சிலுவையை நீ வச்சு வழிபடு அப்படின்னு வேதத்தில் எங்கேயுமே கிடையாது, கட்டாயமும் கிடையாது. ஆனால் இங்கே சிலுவை வழிபாடு வருதுங்க. அதாவது அந்த பெண் தெய்வத்தை வழிபடுற அந்த மணி உருட்டுறதாங்க பார்த்தியா, அதுக்கு கீழே தான் சிலுவை வருது. இந்த மணி உருட்டுற நிகழ்ச்சி ஆர்சி சபையில் மட்டும் கூட கிடையாதுங்க.
இன்னும் பல மதத்தில் கூட இந்த மணி உருட்டுற சடங்கு இருக்குதுங்க. நிறைய மதத்துக்குள்ள இந்த மணி உருட்டுற சடங்கு இருக்குது. ஆர்சி சபையிலையும் இருக்குது. அதில் அதாவது சிலுவை சின்னத்தை உபயோகிக்க சிபாரிசு செய்யவோ கட்டாயப்படுத்தவோ கூறவில்லை. கல்தேயரும் எகிப்தியரும் மந்திர எழுத்தாய் வைத்திருந்த, அதாவது டவ், TAU டவ், அந்த 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 வார்த்தையில் முதல் எழுத்து டி என்பது இதனுடைய ஆரம்பம். சிலுவை வழிபாடு எப்படி வந்துச்சு அப்படின்றத இப்போ நம்ம பேசின இருக்கிறோமா. தமுசு என்னும் பாபிலோனிய தேவதையின் பெயர் பாபிலோனிய பெண் தெய்வத்தினுடைய பெயர் தான் தமுசு. அந்த தமுசுன்ற வார்த்தையில் முதல் எழுத்து டி வருதுங்க. அதில் அந்த மந்திர அந்த எழுத்துல, அந்த தமுசுன்ற எழுத்துல ஏதோ மந்திர சக்தி இருப்பதால் பாபிலோனியர்கள் உபயோகித்த விதமாகவே பாபிலோனியர்கள் இதை உபயோகித்திருக்கிறாங்க. அதில் ஏதோ மந்திர சக்தி இருக்குதுன்னு அந்த பெண் தெய்வத்தினுடைய பேரை சொல்லிக்கினே வந்தால் அதில் சக்தி இருக்குதுன்னு சொல்லி நினச்சிட்டு பாபிலோனியர்கள் அந்த வழிபாட்டு முறையை பின்பற்றிட்டு வந்தாங்க. இருப்பதால் பாபிலோனியர்கள் எப்படி உபயோகித்தாங்களோ அதே மாதிரியே ரோம சபையானது, ரோமாபுரியில் இருக்கிற சபையானது டி என்கின்ற எழுத்தை சிலுவை என மறு உரு கொடுத்து உபயோகிக்க ஆரம்பித்தது. அந்த டி என்ற எழுத்தை பாபிலோனிய பெண் தெய்வத்தில் வர முதல் எழுத்து தான் டி, தமுசு. அந்த பேரை சொன்னால் சக்தி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பாபிலோனியர்கள் அந்த மணியை உருட்டிக்கிட்டு அந்த பேரை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ரோம சபையில் அதே மணி உருட்டுறதை கொண்டு அந்த டி என்ற எழுத்து இருக்குது பார்த்தியா, அந்த சிலுவைன்ற உருவம் இவங்க மறு உரு கொடுத்துட்டாங்க. மறு உரு கொடுத்துட்டு ஜபமாலையை சொல்ல ஆரம்பித்தாங்க. அதில் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இது மாத்திரம் இல்லைங்க, பிரம்மச்சாரித்துவம் தலைமுடியில், அதாவது ஒருத்தர் பிரம்மச்சாரி ஆகணும் அப்படின்னா தலைமுடியில் சிறிது பகுதியை ஒட்ட சவரன் செய்வது, கன்னிமாட ஏற்பாடு, சாமியார் மாட ஏற்பாடு ஆகிய எதற்குமே வேதத்தில் ஆதாரம் கிடையாது. இதுக்கெல்லாம் வேதத்தில் எந்த எவிடன்ஸும் எந்த ஆதாரமும் இல்லை. ரோமர்களின் வீட்டு பெண் தெய்வம் வெஸ்டா, அதாவது ரோமர்களுடைய வீட்டு தெய்வம். நம்ம அந்த மணி உருட்டுறது அந்த தமுசுன்றது பாபிலோனிய பெண் தெய்வத்தினுடைய பேர் தான் தமுசுன்னு பார்த்தோம். இங்க ரோமர்களுடைய வீடு, ரோம குடிமக்களுடைய வீட்டினுடைய தெய்வம் எதுன்னா வெஸ்டா. வெஸ்டான்ற தெய்வத்தை வீட்டு தெய்வமா ரோமர்கள் வழிபட்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த பெண் தெய்வத்துக்கு அடிமைகளாய் நியமிக்கப்பட்ட தேவ கன்னிகைகளுக்கு ஒப்பானவர்களாக தோன்றினவர்களே கன்னியர்கள் ஆவார்கள். இந்த ரோமர்களுடைய வீட்டு தெய்வம் வெஸ்டா. அந்த வெஸ்டான்ற தெய்வத்துக்கு நாங்கள் எல்லாம் அடிமைகள். யாரு? நாங்கள்லாம் அடிமைகள் சொல்லிட்டு தலையில் இருக்கிற முடியெல்லாம் ஓரத்தில் வெட்டிடுவாங்க. வெட்டிக்கிட்டு தேவ கன்னிகைகளுக்கு அந்த ரோம பெண் தெய்வத்துக்கு சமமானவங்க நாங்கள் அப்படின்னு சொல்லி தன்னை அந்த மாதிரி ஆக்கிக்கிட்டவங்க தான் கன்னியர்கள் அப்படின்னு சொல்றதுங்க. ரகசியம் என்கின்ற வார்த்தை பொறுத்த மட்டில் போப்பின் சபை
எப்பொழுதுமே தன்னை ரகசியத்தால் பொதித்து மூடி வைத்திருக்கிறது. அதாவது மேடையின் மேல் தீபம் ஓர் ரகசியம், தூபம் காட்டுவது ஓர் ரகசியம். இன்னும் பலவித கட்டுப்பாடுகள், சடங்காச்சாரங்கள், உற்சவங்கள்னாக்கா நவநாள் கொண்டாடுறது, தேர் தூக்குறது, தேர் இழுக்குதான் உற்சவங்கள் யாவும் மூட நம்பிக்கையின் ரகசியம். முணுமுணுப்பான தெளிவில்லாத வார்த்தைகளை உச்சரித்து புரியாதபடி புதிரான மொழிகளால் சபையாரை குழப்பி போக செய்தல் ஓர் ரகசியம். குழப்பம் என்னும் அர்த்தத்தையுடைய சொல் தான். குழப்பம் என்ற வார்த்தைக்கினுடைய அர்த்தம்தான் பாபிலோன். பாபிலோன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா குழப்பம், குழப்பத்தை உண்டு பண்றது அப்படின்னா ஒரு தெளிவில்லாத, குழப்பப்பட்டு இருக்கிறது. பாபிலோனாவ குழப்பம் அப்படின்ற அர்த்தமா. அதாவது நம்ம திவ்ய நற்கரணை அப்படின்னு சொல்றோம். அந்த திவ்ய நற்கரணை கூட சூரியன் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள அந்த அப்பத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இது பாபிலோனியர்கள், அதாவது நிம்ரோத் தானே பாபேல் கோபுரத்தை கட்டணவன். அந்த நிம்ரோத் அவனுடைய அப்பா இறந்துடுறாங்க. இறந்துட்டதுனால அந்த நிம்ரோத்துடைய அம்மா, அந்த அம்மாவுக்கும் அந்த அம்மா பேர் தான் ஈஸ்டாத் அப்படின்னு வருதுமா. அந்த ஈஸ்டாத் தன்னுடைய மகனையே தவறான முறையில் உறவு கொண்டு வாழ்ந்துட்டு வந்தவங்க. அந்த மாதிரி தவறான முறையில் உறவு கொண்டு வாழ்ந்து வரும்போது அவங்க கருதரிச்சிருக்கிறாங்க. கருதரிக்கும் போது அந்த நாட்டு மக்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்க இல்லையா, உங்கள் கணவர் தான் இறந்துட்டாரே, நீங்கள் இப்போ எப்படி கருவுற்று இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரி கேட்கும்போது அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, சூரியனுக்கு பிறந்தது இது, எனக்கு பிறந்த குழந்தை சூரியன் கிட்ட உதயமானது, அதுலேருந்து பிறந்தது அப்படின்னு இந்த அம்மா தப்பு கணக்கு போட்டு இப்படி தன்னை மறைக்கிறதுக்கு, தன் தவற மறைக்கிறதுக்கு இப்படி சொல்லிட்டாங்க. சூரிய கடவுள், சூரியனுக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாபிலோனியர்கள் வணங்கிட்டு வந்தாங்க. அத நம்ம போப் சபையில அந்த நற்கருணை இருக்குது பார்த்தீங்களா, அது பாரு சூரியன் மாதிரி தான் இருக்கும். சூரியன்ல அப்பத்தை வச்சா சூரியனுக்கு பிறந்த குழந்தை அப்படின்ற பாபிலோனிய அர்த்தம். அதை ஆர்சி சபையில சன் ஆஃப் மேன், அதாவது கடவுளுடைய குழந்தை, தேவகுமாரன், தேவனுக்கு பிறந்த குழந்தை, தேவகுமாரன் அப்படின்ற அர்த்தத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்பத்தை எடுத்து அந்த சூரிய மாதிரி இருக்கிற அந்த திவ்ய நற்கருணைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கதிர் பாத்திரம் அதில் வச்சு வழிபடுகிற அந்த முறை கூட பாபிலோனிய கலாச்சாரம் தான். இந்த மாதிரி முறையெல்லாம் நம்ம வேதத்துல எங்கேயுமே சொல்லலைங்க. சிலுவையில இயேசு சாமி மரிச்சாரு, அவருடைய பாடுகளை நம்ம தியானிக்கிறோம், படிக்கிறோம், தியானிக்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு சூரிய அமைப்புக்குள்ள அப்பத்தை வச்சு வழிபடணும் அப்படின்னு வேதத்துல எங்கேயுமே இல்லைங்க. இது பாபிலோனிய கலாச்சாரத்திலிருந்து வந்த வழிபாட்டு முறை. வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின யோவானுக்கு, யோவான் அந்த காலத்துல வாழ்ந்துட்டு வராருங்க. யோவானுக்கு
இவை யாவும் ஒரே புதிரான ரகசியமாய் இருந்தன. ஆச்சரியமா இருக்குது. இது என்னது ரகசியம்? இதெல்லாம் பார்க்குறாரு யோவான். இது பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டு இது என்னது புதுசா இருக்குதே, புதுசா இருக்குதே. அவர் ஆச்சரியப்படுறாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. யாருக்கு? வெளிப்படுத்தின விசேஷத்தை புத்தகத்தை எழுதின யோவானுக்கு இது புரியல. ஏனெனில் போப்பின் சபை அன்று வரை சரியாக வேரூன்றி விருத்தி அடையவில்லை. அது வரைக்கும் போப் சபை சரியா விருத்தி அடையல. எது விருத்தி அடைஞ்சா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் மாடி அறையில ஏற்படுத்தினார சபை ஆதி திருச்சபை. ஆதி திருச்சபைன்னா அதான். ரோமில ஏற்பட்ட திருச்சபை ஆதி திருச்சபை கிடையாது. எருசலேமில் மேல் மாடி அறையில ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் பத்தியா, அதுதான் ஆதி திருச்சபை. ஆதி அப்போஸ்தலர்கள் வாழ்ந்தது. ஆதி அப்போஸ்தலர் பணியை நம்ம படிச்சு பார்த்தோம்னாக்கா பரிசுத்த ஆவியானவர் எப்படியெல்லாம் சபையை வளர்த்துட்டு வந்தாரு, சபைகளெல்லாம் எப்படி விருத்தி அடைந்ததுன்னு நம்மளுக்கு நல்லா தெளிவா தெரியும். அதுதான் ஆதி திருச்சபை. ரோமாபுரியில் இருக்கிற போப்பின் சபை ஆதி திருச்சபை கிடையாது. இது பாபிலோனிய முறைப்படி வந்த சபை. 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி அக்கிரமத்தின் ரகசியம் ஏற்கனவே கிரியை செய்ய தொடங்கிவிட்டது. ஆனால் இது நமக்கு புதிரான ரகசியமாகாது. இந்த ரகசியம் ஏற்கனவே அக்கிரமம் தொடங்கிச்சு. எங்க? பாபேல். ஆதியாகமம் 11வது அதிகாரத்திலேயே அக்கிரமம் தொடங்கிடுச்சு. இப்போ இது யோவானுக்கு புதுசா இருக்குது. நமக்கெல்லாம் இது புதுசு கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த உலகத்துல இந்த ஆர்ட்ஸ் சபை நல்லா பரவி விரிஞ்சு உலகத்துல எல்லா இடத்துகளும் இருக்கிறத நம் கண் கூட இதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ. ஏனெனில் ஆதி திருச்சபையில் இம்மாதிரியான சடங்காச்சாரங்களை யோவான் பார்த்ததும் இல்லை. இவ்விதமான மத வழிபாட்டு முறைகளை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது 12 சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் இல்லை. ஆகையால் தான் யோவானுக்கு இவையெல்லாம் புரியாத புதிரா இருந்திருக்கிறது. ரகசியம் மகா பாபிலோன் என்னும் பெயர் உள்ள ஸ்திரீ. ரகசியம் மகா பாபிலோன் பத்தியா 17வது அதிகாரத்துல. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, என்னும் பெயர் உள்ள ஸ்திரீ. அந்த பெண் யாருன்னா போப் சபையே உருவகப்படுத்துகின்றார் யோவான். யோவானு ரோமாபுரியில ஏற்பட்ட சபை இருக்குது பத்தியா, அந்த சபைத்தான் ரகசியம் மகா பாபிலோன் அப்படின்னு யோவான் சொல்றாரு. இந்த சபை போப்பின் சபை அப்படின்னு யோவானு வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதியிருக்கிறாரு. இப்போ புரியுதுங்களா? எப்படி அந்த வழிபாட்டு முறை எப்படியெல்லாம் உள்ள வந்துச்சு. ஏன்னா தலைவர் வந்துட்டாரு. பாபிலோனிய மதத்தை பின்பற்ற தலைவர் ரோமாபுரியில அரசியல் தலைவராகவும் மத தலைவராகவும் வந்ததனால அந்த பாபிலோனிய கலாச்சாரத்தில் இருக்கிற எல்லா வழிபாட்டு முறைகளும் கிறிஸ்துவ மதத்துக்குள்ள கொண்டு நுழைச்சிட்டாங்க. நம்ம 7 சபை பற்றி படிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபை இருக்குது. அந்த 7 சபையில் பெர்கமு சபை, சிமிர்னா சபை, எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமு சபை, தியேத்ரா சபை, சர்தை சபை, பிலதெல்பியா சபை, லவோதிகியா சபை. இந்த 7 சபைகளை பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்தில்
நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யோவானுக்கு சபை ஒவ்வொரு காலகட்டத்திலும் சபை எப்படி இருந்திருக்குது அப்படின்றத வெளிப்படுத்தி காட்டுறாரு. இந்த மாதிரி பாபிலோனிய கலாச்சாரங்கள் மதத்துக்குள்ள வந்ததுனால தான் கிறிஸ்துவ மதம் பின்மாற்றத்துக்கு போயிடுச்சு. எபேசு அப்படின்னு சொல்லி சொன்னா பின்மாற்றம் அப்படின்ற அர்த்தம். பின்மாற்றத்துக்கு போன சபை தான் எபேசு சபை. நீ ஆண்டவருடைய வழியை விட்டு எருசலேமில் ஆதி அப்போஸ்தலர்கள் வழி வந்தாங்களே, வர 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 நீ அதெல்லாம் விட்டுட்டு நீ வேற விதமா மாறிட்டியே, வேற மதத்தினுடைய வழிபாட்டுக்குள்ள நீ போய் நுழைஞ்சிட்டியே, பின்மாற்றத்துக்கு போயிட்ட. அதனால உபத்திரவம் வருது. உபத்திரம் வரும்போது கிறிஸ்துவர்கள் ஏராளமான பேர் கொலை செய்யப்படுறாங்க. அதான் வேத கலாப்பனையின் காலம். அந்த இரத்த சாட்சிகளுடைய காலம்தான் சிமிர்னா சபை. சிமிர்னா சிறுமைப்படுத்தப்பட்ட, உபத்திரவப்படுத்தப்பட்ட அப்படின்ற அர்த்தமா. ஏன்னா நீ பின்மாற்றத்துக்கு போயிட்டு இல்லையா, அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, உபத்திரத்துக்கு கையளிக்கிறாரு. அப்பதான் வேத கலாபனை நடக்குது நீரோத்து மன்னன் ஆட்சி ஆண்ட காலத்துல. இப்போ இந்த சபை, இந்த சிமிர்னா சபையில இருந்து கடைசியில சாத்தான் என்ன பண்றான் தெரியுமா, பாபிலோனில் இருக்கிற தன்னுடைய தலைமை பீடத்தை பெர்கமுக்கு கொண்டு வந்துடுறான். பெர்கமுல தான் பெர்கமு சபை. பெர்கமு அப்படின்னா சாத்தானின் இருப்பிடம் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த சாத்தானுடைய வழிபாட்டு முறையெல்லாம் சபைக்குள்ள வந்துடுச்சு, கலந்துடுச்சு. அதுல நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. 7 சபை பத்தி நான் பேசியிருக்கிறேன். தயவு செய்து ஒவ்வொரு சபையா போய் நல்ல விவரமா நிறைய செய்திகள் அதுல அடங்கி இருக்குது, போய் பாருங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து திரும்ப விருத்தி அடையுது, நிறைய வருது. தியேத்ரா சபை. அந்த தியேத்ரா சபையில தான் இந்த மாதிரி கலாச்சாரம் எல்லாம் நிறைய ஆணித்தரமா வேரூன்றி நிக்குது. ஆண்டவர் பார்த்தாரு, இப்படி இருக்கிற இந்த சபையை சீர்படுத்தணும். சபையை மொத்தம் அழிஞ்சிச்சு, கரெக்ட் ஆயிடுச்சு, எல்லாம் கெடிச்சு ஆயிடுச்சு. அதனால சபையை ஆண்டவர் சீர்திருத்தம் பண்ணணும்ன்றாரு. அப்படி சீர்திருத்தம் பண்ணும் பொழுது தான் ஆர்சி சபையில இருந்த மாற்றின ஆண்டவர் எழுப்புறாரு. ஆண்டவரை மாற்றின எழுப்புறாரு. மாற்றின் எழும்பி ஆர்சி சபையிலிருந்து அதை விட்டு பிரிஞ்சு வெளியே வந்துடுறாரு. எங்களுக்கு இந்த மாதிரி சிலை வழிபாடும் எந்த உருவ வழிபாட்டு முறை எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் முக்கியம். விசுவாசத்தின் அடிப்படையில் தான் வரணும். ஆண்டவர் வார்த்தை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையை விட்டுட்டு மார்ட்டின் லூதர் வெளியே வந்துடுறாரு. அப்படி வெளியே வந்து அவர் ஏற்படுத்துறாரு பத்தியா. அந்த சபைக்கு பேரு தான் சர்தை. சர்தை அப்படின்னா செத்து போன, செத்த, அதாவது உயிர் இல்லாத. உருவம் இருக்குது ஆனா உயிர் இல்லை அப்படின்றாரு. அதான் அந்த சர்தைன்ற வார்த்தைக்கு அர்த்தம், செத்த அப்படி. ஏன் இந்த மாதிரி சர்தை சபைக்கு பெயர் கொடுக்குறாங்கனாக்கா, மார்ட்டின் லூதர் ஆர்சி சபையிலிருந்து வெளியே வந்துட்டாரு, வார்த்தை எடுத்துன்னு வெளியே வந்துட்டாரு. ஆனா கிரி இல்லை, வல்லமை இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் இருந்தால் தானே உயிர் அடைய முடியும். ஆவியானவர் இல்லையே, வார்த்தை மட்டும் இருக்குது, ஆனா ஆவியானவர் இல்லை. அதனால தான் அந்த சபை செத்த சபையா இருக்குது. வார்த்தை இருக்குது, வல்லமை இல்லை. வார்த்தை இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அதனால தான் அந்த சபையை சர்தை. சர்தைன்னா செத்து போன அப்படின்னு அர்த்தம். சரி, இப்படி இருக்கிற இந்த சர்தை சபைய வார்த்தை இருக்குது, இப்ப இதுக்கு உயிர் கொடுக்கணும் இல்லையா?
ஆண்டவர் என்ன பண்றாரு, திரும்ப இந்த சர்தை சபையில இருக்கிற அநேக மக்களை எழுப்புறாரு, ஆவியை ஊற்றி வெளியே கொண்டு வராரு. அப்படி வெளியே கொண்டு வந்து உலகம் முழுவதும் நற்செய்தியாளர்களை அனுப்புறாரு ஆண்டவர். நற்செய்தியாளர்களும் சமுதாய பணி செய்யறவங்களையும் ரெண்டு குரூப்பை எழுப்புறாரு ஆண்டவர். எழுப்பி உலகம் முழுவதும் ஆண்டவர் நற்செய்தியாளர்களை அனுப்புறாரு. அப்படி எழுப்புன அந்த மக்கள் கூட்டம் இருக்கிறாங்க பத்தியா, அந்த கூட்டத்துக்கு பிலதெல்பியா சபை அப்படின்னு பேருங்க. பிலதெல்பியான்னா இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் ஆதி அப்போஸ்தலர் ஆண்டவரை பற்றி நற்செய்தி அறிவிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த பாபிலோனிய சபை, ரோம் சபையெல்லாம் ஒன்னாகி சபை அப்படியே கரைப்பட்டு போயிடுச்சு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் மார்ட்டின் லூதரை எழுப்பி அதிலிருந்து பல மக்களை எழுப்பி உலகம் முழுவதும் சுவிசேஷத்தின் வாசல், அடைக்கப்பட்ட சுவிசேஷத்தின் வாசலை திறந்து விடுறாரு ஆண்டவர். அப்படி திறந்து விடும்பொழுது தான் அந்த நேரத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் சபையின் மீது ஊற்றப்படுறாரு. சபையானது மறுமலர்ச்சி அடையுது. பிலதெல்பியா அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட மறுமலர்ச்சி அடைந்த, மறுமலர்ச்சி. சபை மறுமலர்ச்சி அடையுது, சபை உயிர் பெற்று எழுது. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் வந்ததுனால. வார்த்தை இருக்குது, இப்ப பரிசுத்த ஆவியானவர் 2 பேர் இருக்கிறாங்க. இப்ப சபை உயிர் அடையுது. உயிரடைந்த சபை பிலதெல்பியா சபை. இந்த பிலதெல்பியா சபை தான் உலகம் முழுவதும் பரவி கிறிஸ்துவ பரவத்துக்கு காரணமா இருந்துச்சு. அதுல சபையை போய் பாருங்க, பிலதெல்பியா சபை. நிறைய பேர் அதுல நான் பேர் குறிப்பிட்டிருப்பேன், யார் யாரெல்லாம் ஆண்டவரை எழுப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஆவிக்குரிய சபை உலகம் முழுவதும் போயிட்டு இருக்கும்போது இப்போ இந்த சபையானது, இந்த ஆவிக்குரிய சபையானது திரும்ப உலக போக்கில் போய் நிற்குது. உலக பிரகாரமா உலக போக்கில் போய் நிற்குது. அப்படி உலக போக்கில் போற அந்த சபைக்கு ஆண்டவர் ஒரு பேர் கொடுக்கிறாரு. அதுதான் லவோதேக்கியா. லவோதேக்கியா சபை. இன்னைக்கு பூமி முழுவதும் இருக்கிற சபைக்கு ஆண்டவர் பேர் கொடுக்கிறாரு லவோதேக்கியா. உலகத்தோடு ஒத்து போன சபை, உலகத்தோடு போயிடுச்சு. அந்த 7 சபைகளை பற்றி நான் பேசியிருக்கிறேன். தயவு செய்து பார்க்காதவங்களாம் அந்த சபையை போய் பாரு. 7 சபை பற்றி பேசியிருக்கிறோம். எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம், யார் யார் எப்படி விவரமாக இருக்குதுங்க. தயவு செய்து 7 சபைகளை பற்றி போய் பாருங்க. இப்படித்தான் சபைகள் உருவாக்கப்பட்டது. ஆண்டவர் சபையை திரும்ப புதுப்பிச்சிட்டாரு. ஆர்சி சபையும் இருக்குது. இன்னைக்கு உலகத்துல ஆர்சி சபை இருக்குது, சர்தை சபை இருக்குது, பிலதெல்பியா சபை இருக்குது, லவோதேக்கியா சபை இருக்குது. ஆதி திருச்சபை வீட்டுங்களில் போய் கூட்டம் கூடி ஜெபிச்சாங்க, அந்த சபையும் இருக்குது. இதெல்லாம் உலகத்துல இன்னைக்கு சபைகள் இருக்குது. பலவிதமான பேர்களை வச்சுக்கிட்டு சபைகளை நடத்திட்டு வர காட்சியை இன்னைக்கு பூமியில நம்ம பார்க்கிறோம். இப்படித்தான் சபை, அதாவது ஆர்சி சபைக்குள்ள எப்படி அந்த வழிபாட்டு முறைகள் வந்தது அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோ அந்த சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மீது ஒரு பெண் அமர்ந்திருக்கிறா பத்தியா, அவ எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறா அப்படின்ற நிகழ்ச்சி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த செய்தி எல்லாரும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. இஸ்ரவேலுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. யுத்தம் இன்னும் அதிகமாக போயிட்டு தான் இருக்குதுங்க.